ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைல்ட் லெக்சர். இன்னைக்கு நம்ம வந்து 3 மோட்டிவேஷனல் ஸ்டோரி பார்க்க போகிறோம். முதல் ஸ்டோரி வந்து புத்தாவும் சீடர். ஒரு நாள் வந்து சீடர் வந்து புத்தா கிட்ட போய் கேட்குறாங்க, ஏன் புத்தா எல்லா சீடரும் வந்து உங்கள் அட்வைஸை கேட்டு சக்ஸஸ் ஆகுறாங்க லைஃப்பில், ஏன் எனக்கு மட்டும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. புத்தா வந்து சொன்னாங்க, சரி நான் கொடுக்குறேன்னு ஒரு வந்து கை ஃபுல்லாக நிறையா சால்ட் கொடுத்தாங்களாம். நீ இது எடுத்துட்டு போய் தண்ணியில் கரைச்சி குடி, அப்படி குடிச்சிட்டு வா அப்படி சொன்னாங்களாம். சீடர் வந்து என்ன பண்ணா, அதை எடுத்துட்டு ஒரு பவுலில் வந்து தண்ணி தண்ணி பிடிச்சிட்டு அதுக்குள்ளே வந்து சால்ட்டை போடுறாங்க. அப்புறமா அது சால்ட்டும் தண்ணியும் மிக்ஸ் ஆகும்போது கரைஞ்சிருதான். ஆனா நம்மளால வந்து குடிக்க முடியாதுல்ல. அவன் வந்து குடிக்கிறான். ஆனா வந்து துப்பிடுறான். அதனால என்ன பண்ணா, திருப்பியும் போய் புத்தா கிட்ட போய் சொல்றான். ஏன் புத்தா நான் குடிச்ச சால்ட் வாட்டர் தெரியாம நான் வந்து துப்பிட்டேன்னு சொல்றான். புத்தா வந்து சொல்றாங்க, இங்க பாரு சீடர், மத்த எல்லா சீடரும் உப்ப போய் ரிவர்ல தான் கரைச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ரிவர்ல கரைச்சாங்கன்னா, ரிவர்ல வந்து தண்ணி போயிட்டு தானே இருக்கும். அப்ப அந்த சால்ட்டை போய் தண்ணியில போடும்போது சால்ட் வந்து அந்த தண்ணியால போயிடும், ஃப்ரெஷ் தண்ணி வரும். அதை எடுத்து குடிச்சிருப்பாங்க. அதனால வந்து புத்தா அப்படி சொன்னாங்க. சீடர் அந்த அட்வைஸை நல்லா கேட்டுட்டு போயிட்டாங்க. அதனால என்ன மாறல்னா, நம்ம எப்பவுமே வந்து மத்தவங்க பண்றதே நம்ம பண்ணணும்னு இல்லை. அப்புறமா கம்பேர் கூட பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து டெய்லியும் ஒரு சாக்லேட் சாப்பிட்றா. ஆனா உங்க அம்மா வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குன்னு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா உங்க ஃப்ரெண்டு வந்து ஜாஸ்தியா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றா, ஒரு நாளைக்கு ஒண்ணே வந்து சாக்லேட் சாப்பிடுவான்னு இருக்கும். மத்த யாரும் கொடுத்தாலும் வீட்டை வச்சிருவா. அது மாதிரி ஏதாச்சும் இருந்துதான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 2 சாக்லேட் சாப்பிடுவோம். அந்த நாளே இன்னொரு சாக்லேட் தான் 3 சாக்லேட் சாப்பிடுவோம். அதனால வந்து நம்ம அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால வந்து நம்ம இது மாதிரி கம்பேர் பண்ணாம நம்மளுக்கு கிடைக்கிற இது வச்சு போனாலே நம்ம வந்து சக்சஸ் ஆயிருவோம். நம்ம செகண்ட் ஸ்டோரி பார்க்கலாமா? இது வந்து ஒரு அம்மாவும் ஒரு சின்ன பையனோட தான் ஒரு ஸ்டோரி. அம்மாவும் பையனும் வந்து ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடைக்குள்ள போகும்போது அவங்க அம்மா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து சும்மா நின்னுட்டு தான் இருந்தான். அந்த ஷாப்கீப்பர் அங்கிள் இருக்காங்க வந்து அந்த பையன்கிட்ட சொல்றாங்க, அங்க சாக்லேட் இருக்குதுல, கை ஃபுல்லா நீ சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஷாப்கீப்பர் சொல்லியும் வந்து அந்த பையன் வந்து எடுக்காம சும்மா அப்படியே தான் நிக்கிறான். அவங்க அம்மாவும் சொல்றாங்க, எடுத்துக்கோ கை ஃபுல்லா, அங்கிள் ஷாப்கீப்பர் அங்கிள் தான் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவன் வந்து சும்மா தான் இருக்கிறான். அந்த அங்கிளுக்கு ஒரு வந்து பெரிய ஷாக்கு. என்னடா இந்த பையன் சொல்லியும் சாக்லேட் எடுக்காம இருக்கிறான்னு. அதனால அந்த அங்கிள் என்ன பண்ணாங்க, அந்த ஷாப்கீப்பர் அங்கிளே போய் கை ஃபுல்லா சாக்லேட் எடுத்துட்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த பையனும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த அப்புறம் அம்மா வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீ வந்து அங்கிள் சொன்ன மாதிரி நீயே எடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் சொல்றான், என் கை வந்து ரொம்ப சின்னசு, அதனால வந்து எனக்கு கம்மியாக தான் வரும். ஷாப்கீப்பர் வந்து பெரிய கை, அவங்க வந்து ஜாஸ்தியா வரும் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். இதுல இருந்து மாறல் என்னன்னா, நம்ம நிதானமா இருந்தா யோசிச்சதோட நமக்கு நிறைய கிடைக்கும். 3வது ஸ்டோரி பார்க்கலாமா? இது வந்து இதுவும் வந்து அம்மாது ஒரு சின்ன ஒரு பையன்து. அந்த பையன் வந்து நல்லா டிராயிங் பண்ணுவானாம். அவன் ஒரு நாள் நல்லா டிராயிங் பண்ணி வெளில போய் அந்த டிராயிங் வச்சுட்டு சைடுல ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சுட்டு ஒரு போர்டு மாதிரி போட்டு அங்க எழுதுறான். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த ரெட் மார்க்கரால சர்க்கிள் போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த பேப்பர் ஃபுல்லா வந்து ரெட் ஸ்கெட்சால தான் இருக்குதாம். அவன் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போய் உட்காந்துட்டானா. அவங்க அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு,
அவங்க அம்மா போய் சொல்றாங்களாம், "இங்க பாரு, நீ இன்னைக்கு டிராயிங் பண்ணிட்டு போய் அப்படியே எழுதி ரெட் ஸ்கெட்ச் வச்சுட்டு வா. ஆனா, மிஸ்டேக் இருக்கிறதெல்லாம் ரெட் ஸ்கெட்சோட சர்க்கிள் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்கு சரி பண்ணிட்டு வரைஞ்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அவனும் என்ன பண்ணான், அவங்க அம்மாவோட பேச்சு கேட்டு, அ அங்க திருப்பி ஒரு நல்ல டிராயிங்க வரைஞ்சு வச்சு, ரெட் ஸ்கெட்ச் வச்சு அங்க எழுதுறான். அ இந்த ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா இந்த ரெட் ஸ்கெட்சால சர்க்கிள் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்கும் வரைஞ்சிருங்க அப்படின்னு எழுதிட்டு போயிறான். அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது, யார் ஒரு ஒரு ரெட் ஸ்கெட்சும் ஒரு ரெட் ஸ்கெட்சோட மார்க்கு கூட இல்லையாம். அவன் வந்து வீட்டுக்கு போய் சந்தோஷமா அவங்க அம்மாகிட்ட சொன்னானாம். இதோட மாறல் என்னன்னா, நம்ப நம்ம வந்து என்ன செஞ்சாலும் ஒருத்தவங்க நம்மள வந்து குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ப கரெக்ட்டா செஞ்சுட்டு, அது பண்ணாலே நம்ம வந்து சக்சஸ் ஆயிருவோம். இன்னைக்கு இவ்ளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.